வணக்கம் செல்லங்களே. புத்தர் பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்க அமைதியே உருவானவங்க. ஒரு நாள் வாய் திறந்து பேசுறாங்க. துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தையில ஆசை. ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் பெருமான் சொல்றாங்க. இந்த ஆசைக்கு காரணம் என்ன? ஐம்பொறிகள். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறிகளால் உணரப்படக்கூடிய ஆசை. அந்த ஆசையை விட்டொழித்தால் துன்பம் வராது அப்படின்னு புத்தர் பெருமான் சொல்றாரு. நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில், பொறி அப்படின்னா என்னது? ஐம்பொறி. ஐம்பொறிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இவைதான் ஆசைக்கு வாயிலாக இருக்கு. வாயில் அப்படின்னா வாசல். ஆசைக்கு வாயிலாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பொறிகள் இருக்காங்கல்ல, அந்த ஐம்பொறிகளையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒருவர் யாரு அப்படின்னா இறைவன். அந்த இறைவனுடைய பொய்யில்லாத ஒழுக்க நெறி, அந்த நெறிய நம்ம கடைபிடித்து வாழ்ந்தால், ஒழுக்க நெறி நின்றால் அப்படின்னா இறைவனுடைய பொய்யில்லாத ஒழுக்க நெறி நின்றால் இந்த பூமியில் நாம் நீடூழி வாழலாம். பொறி வாயில் ஐந்த வித்தான், அந்த ஐந்து பொறிகளால் வரக்கூடிய ஆசைகளையும் அவித்தான், நீக்கிவிட்ட அவன்தான் இறைவன். அந்த இறைவனுடைய பொய்யில்லாத ஒழுக்க நெறியில் நாம் நிற்கும் போது இந்த மண்ணுலகில் நீடோடி வாழலாம். இந்த குறளுக்கான விளக்கம் குறள் படிச்சாச்சு. இனி அடுத்த குறளை சந்திக்கலாம். நன்றி.